முன்னாடினா உங்களுக்கு அசைன்மெண்ட் டிபெண்டன்ட் லிஸ்ட் ஏதாச்சும் ஒரு லைப்ரரி ப்ராஜெக்ட் வந்துட்டு எடுத்து அதை நம்ம காலேஜில் ஆக்சுவலி டிடி பேஸில் 5 இயர்ஸாக நம்ம கேட்டலைஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிருக்கோம் எல்லா ப்ராஜெக்ட்டும். அது கீழே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அது ஸ்டார்ட் பண்ணணும்னா ஏதாவது 5 இயர்ஸ் இருக்கும். Empathize, define, ideate, prototype and test. ஓகே, what are the topic நீங்கள் என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க? நான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நம்ம நிறைய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம். பஸ்ஸு, காரு, ட்ரெயின் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம அதோட இது டைமிங் எப்போ வருது அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்துட்டு நம்மளுக்கு எப்போ கிடைக்கலாம், அதில் என்ன பண்ணுவீங்க? பப்ளிக் பீப்புள்ஸ் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். அப்புறம் டிரைவர்ஸு இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களாம் அனலைஸ் பண்ணணும். எப்படி நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் தான் வந்து தெரியல, என்னென்ன ரூட்ஸ் இருக்குன்னு தெரியல அப்படின்னா. அது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்பிளே வச்சுருக்கோம் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லையும். அது வந்து என்னென்ன பஸ்ஸு டைமிங் வந்து ஓகே, அந்த டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஸோ இந்த பண்ணுறீங்க? எம்பத்தைஸ் பண்ண பார்ட்லேருந்து கிடைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணலாங்கிற ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவோம். அதோட கன்க்ளூஷனாக எங்களுக்கு ஐஓடி ஏஎம்எல்ங்கிற மாதிரி விஷயங்கள் தான் வந்து இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக அந்த எல்இடி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறதும் ஐஓடி டிவைசஸ் வந்து பஸ்ஸஸ்லேயும் இருக்கும். ஆல்சோ இதில் வந்து நம்ம அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேல்குலேட் பண்ணுறது எல்லாமே ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இது இன்டெகிரேட் வித் கூகுள் அப்படிங்கிறதுனால நமக்கு ரியல் டைம் டேட்டா அப்படிங்கிறது சைட் பை சைட் வந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சைடு இருக்கும்போது இதில் வேறு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறப்போ அதை மேனேஜ் பண்ணுறப்போ டேட்டா சயின்ஸ் அண்ட் க்ளவுட் ஆப்வியஸாக வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் வந்து நாட் ஒன்லி ஒன் டிபார்ட்மெண்ட், மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ், மல்டிபிள் கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படின்னா ஒரு ப்ரோட்டோடைப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான ஒரு டூல்ஸ் அண்ட் சம்மரிஸ் ரெடி பண்ணி தான் அவங்க நம்ம அப்ரோச் பண்ணுவோம். இதில் வந்து இந்த ஐடியேட்டில் என்னென்னா ஒரு நாங்கள் ஸ்டார்டிங் ஐடியாவை ஃப்ரேம் பண்ணும்போது ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் எடுத்துருந்தோம். பட் ஆஃப்டர் ஒரு பீப்புளோட எம்பத்தைசிங் அவங்கக்கிட்ட இருந்து கேட்ட விஷயங்கள் வச்சு மல்டிபிள் டிரான்ஸ்போர்ட்ஸை நாங்கள் இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கோம். மல்டிபிள் டிரான்ஸ்போர்ட்னா எந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க? ஸோ இதில் காமன் பப்ளிக் பஸ்ஸஸ் வரும், மெட்ரோ, கேப், ஆட்டோ. ஸோ இந்த கேப் அண்ட் ஆட்டோ மட்டும் அந்த பீப்புளுக்கு தேவைன்னா அவங்க போய் புக் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே காமனாக அவைலபிளாக இருக்கும். ரூட்ஸ் அண்ட் டைமிங்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் பப்ளிக் வந்து பஸ்னால் அதோட டைமிங் எப்பவுமே ஃபிக்ஸ்டு தான். இப்போ கேப் அண்ட் ஆட்டோவெல்லாம் நீங்கள் எப்படி வந்துட்டு உள்ள இன்கல்கேட் பண்ணுறீங்க ப்ராஜெக்டில்? ஸோ அது வந்து புக்கிங் ப்ராசஸ் தாங்க. நார்மலாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்து கால் பண்ணி புக் பண்ணுறவங்க ஒரு பூத் மாதிரி வச்சு கேரளாவில், ஆந்திராவில் அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி டிஜிட்டலாக கொண்டு வரும். இதுதான் வந்து இதில் வந்து ஒரு யூனிக் விஷயமாக இருக்கும். ஒரு பர்சனை இது பண்ணாமல் அது டிஜிட்டலாக எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகே, இதுக்காக அந்த செக்டாரை பேசியிருக்கீங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசின வரைக்கும் என்னென்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்னு சொன்னாங்க. பட் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட்டோட ஸ்மார்ட் சிட்டி கீழே வரனால ஸ்மார்ட் சிட்டி பிளானுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு சிட்டிக்குமே கிட்டத்தட்ட 1 crore மேலேயே அலோகேட் பண்ணுவாங்க. இது வெறும் கவர்மெண்ட் கொடுக்குறது மட்டும், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கார்பரேஷனாக ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ இதை ஓவராலாக பார்க்கும்போது நம்ம செட்டப் பண்ணுற அந்த நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்க்கு செட் பண்ணுறது 25,000 அப்படி தான் வரும். ஸோ ஈஸியாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் நம்மளால் அந்த அமௌண்ட்டை மேனேஜ் பண்ணி செட் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி கேட்கும்போது அந்த செக்டர் பீப்புளுக்கு இது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டான மாடலாக தெரிஞ்சிச்சு. இது அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஸோ இதை ஒரு பேசிக் ப்ரோட்டோடைப் மட்டும் ரெடி பண்ணியிருக்கோங்க. நம்ம ஒரிஜினல் இது யூஸ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவோம். பட் வேற இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணும்போது ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணுவோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட்டர். இதில் பேஸ் பண்ணி அதில் எப்படி அந்த கம்யூனிகேஷன் நடக்குதுன்னு ஒருத்தருக்கு எங்களால் சொல்ல முடியும். ராதர் நாங்கள் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அந்த ப்ரோட்டோடைப்பில் காட்டும்போது அவங்களுக்கு புரியுங்கிறனால ஒரு மாடல் மாதிரி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரோட்டோடைப் எடுத்து கொண்டு அவங்க அப்ரோச் பண்ணலாம். எஸ் எஸ். எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணலாம்? இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னால ஒரு சைடு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுல்லாக கவர்மெண்ட் சைடு வந்துடும். மற்றதெல்லாம் இந்த கேப் சைடு வரும், ஊபர், ஓலா அந்த மாதிரி அவங்க கூட